ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. நம்ம இந்த வீடியோவில் 5 இம்பார்ட்டன்ட் தமிழ் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சர்டன் பீரியடில் 5 ஸ்கீம்ஸாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் புதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கு கீழே தான் வரும் இது. இந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணது அப்படின்னா நம்மளோட சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர் தான் வந்து லான்ச் பண்ணார். என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 8, 2024 அப்போ லான்ச் பண்ணார். எந்த இடத்துலனா கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ண ஃபண்ட் பார்த்திங்கன்னா 360 crores. இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 360 crores. இதில் இது வரைக்கும் எத்தனை பேர், இது வந்து 2024 ஆகஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் எத்தனை பேர் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னா 3.28 lakh. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 to 12 படித்த பாய்ஸ், எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கிளாஸ் 6 to 12 படித்த பாய்ஸ்க்காக அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மந்த்லி 1000 rupees வந்து இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இது டேரெக்டாகவே வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வசதி இல்லை, அவங்களெல்லாம் வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்கீம்குள்ளே வரும் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம். இது முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமாக இருந்துச்சு. இப்போ அந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீமாக மாற்றிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இது ஆகஸ்ட் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவர் நம்மளோட சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு கோயம்புத்தூரில். 360 crores வந்து ஃபண்ட் அலோகேட் ஆயிருக்கு. மந்த்லி 1000 rupees வந்து பாய்ஸுக்கு கிரெடிட் ஆகும். அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னா 6 to 12 ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். எந்த ஸ்கீமுக்கு கீழே வரும் அப்படின்னா இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் கீழே வரும். ஃபஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீமாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேகசினில் வந்து ஒரு போஸ்டர், தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் புதல்வன் 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 360 கோடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh ஃபேமிலிஸ், புவரஸ்ட் செக்ஷனில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் ஏழ்மை நிலையில் இருக்க 5 லட்சம் குடும்பத்தை வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோட மோட்டிவ் என்னன்னா இன்னும் 2 yearsல தமிழ்நாட்டில் வந்து பாவர்ட்டி அப்படின்றதே வந்து மொத்தமாக குறைச்சிடணும், அழிச்சிடணுன்றது தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவ். இந்த எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 27,992 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Feb 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்கீமில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தராங்க, எஜுகேஷன் தராங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹவுஸ் இல்லாதவங்களுக்கு ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. அது யார் யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அது யார் யாருக்குன்னா வயசானவங்களுக்கு, எல்டர்லி பர்சன்ஸ் லிவிங் அலோன், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ், ஆர்ஃபன் சில்ட்ரன், யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கவங்களுக்கும் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து 5 lakh புவர் ஃபேமிலிஸை அப்லிஃப்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம். தமிழ்நாட்டில் பாவர்ட்டியை இன்னும் 2 வருஷத்தில் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு மெயின் மோட்டிவில் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளோட ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த ஸ்கீம் வரும். மொத்தமாக 27,992 crores வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ண இயர் வந்து Feb 2024. யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதில் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தருவாங்க. யாருக்குன்னா ரொம்ப வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு, தனியாக வாழ்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ்க்கு, டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அதுக்கான ரிலீஸ் ஆன போஸ்டர். தமிழக அரசின் தாயுமானவர் திட்டம் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். ஸோ இந்த திட்டமோட ஃபுல் நேம் வந்து முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏழை மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் தான் இந்த திட்டத்து மூலயமா கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி 2010 கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம்ன்றதை வந்து அப்கிரேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு கொடுக்கறத யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கலைஞர் தான் ஆரம்பிச்சிருப்பார். எங்கன்னா 1975
ஸோ குடிசையில் இருக்கவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட மோட்டிவ். இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக சர்வே எடுத்ததில் இன்னும் 8 lakh ஹட்ஸ் 8 லட்சம் குடிசைகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ நம்மளோட விஷன் என்னென்னா 2030 தமிழ்நாடு வந்து குடிசை இல்லா தமிழகமாக மாற்றணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட விஷன். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 8 லட்சம் கான்கிரீட் ஹவுசஸ் ரூரல் ஏரியாஸில் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸாக 24-25 3 லட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து 3 லட்சம் அப்படின்ற மதிப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh ஹவுசஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கீமை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 19 Feb 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எது கீழே வரும்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். மொத்தமாக இவங்களுக்கு அலோகேட் பண்ண ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3500 crores. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா 1975 நம்ம கலைஞர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெர்மனன்ட் ஹவுஸ் வந்து குடிசையில் வசிப்பவங்களுக்கு கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அதை 2010 கலைஞரின் வீடு வழங்கும் திட்டமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டமோட அப்கிரேட் தான் வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ 2030 நம்மளோட விஷன் என்னென்னா தமிழகத்தை வந்து குடிசை இல்லா தமிழகமாக மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு விஷன். ஸோ இன்னும் வரைக்குமே வந்து இன்னும் 8 லட்சம் குடிசைகள் இருக்கிறதுனால 2030 8 லட்சம் குடிசைகளும் வந்து கான்கிரீட் வீடுகளாக மாற்ற போகிறாங்க. ஸோ 24-25 1 லட்சம் வீடுகள் கட்ட போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து 3 லட்சம் அப்படின்னு கணக்கு. மொத்தமாக 3500 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் வந்து 19 Feb 2024. இது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இது வந்து அதுக்கான ஒரு போஸ்டர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். கலைஞரின் கனவு இல்லம் 2030 குடிசை இல்லா தமிழ்நாடு. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டை வந்து குடிசை இல்லா தமிழ்நாடு 2030 மாற்றணும் கொண்டு வந்து அப்கிரேடட் ஸ்கீம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். 6 ஆண்டில் வந்து மொத்தம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட போகிறாங்க. அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸாக 24-25 1 லட்சம் வீடு கட்ட போகிறாங்க. ஒரு வீட்டுக்கும் வந்து மதிப்பு என்னன்னா 3 லட்சம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் தமிழ்நாடு மிஷின். நம்மளோட தமிழகத்தை வந்து பசுமையாக மாற்றணும் அப்படின்றது தான் மிஷின். இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் கவர் 23.69 33% வந்து மாற்றி நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன், ஈக்காலஜிக்கல் ரிஸ்டோரேஷன், பயோடைவர்சிட்டி எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க. எது மூலயமானா மேசிவ் ட்ரீ பிளான்டிங் மூலயமா நிறைய ட்ரீ எல்லாம் பிளான் பண்ணி நம்மளோட ஸ்டேட்டோட க்ரீன் கவரை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா November 28, 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க வண்டலூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய நல்ல மதிப்புள்ள மரங்களை வளர்க்குறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரி மரங்கள்னா சாண்டில்வுட், ரெட் சாண்டல், ஸ்டீக் அப்படின்னு போன்ற மரங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ண போகிறாங்க. இது மூலயமா அவங்களோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம மரங்கள் எல்லாம் நடுறோம் இல்லையா, அதுவும் அந்த மரங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறாங்க ஜியோ டேக்கிங் கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி மெயின்டைனும் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வீரா மீட்பு ஸ்கீம். ஸோ இங்கே வீரான்றது அப்ரிவேஷன் வந்து வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். இதில் வந்து படித்தாலே தெரியும். ஆக்சிடென்ட்ஸ் டைம்லேயும் எமர்ஜென்சி ரெஸ்கியூ டைம்லேயும் ஒரு வெஹிக்கல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா September 8, 2023 பண்ணியிருக்காங்க. நம்மளோட சிஎம் சார் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாரு. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல் இருக்கும். அந்த வெஹிக்கல்குள்ளே ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லேயோ மாட்டிக்கிட்ட விக்டிம்ஸை காப்பாற்றுறதுக்காக ஒரு வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கல் தான் வந்து இந்த வீரா மீட்பு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீரான்றது வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா September 8, 2023 சிஎம் வச்சு இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பைலட் ப்ராஜெக்ட். எதுக்காகனா ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு விபத்துலையோ மாட்டிக்கிட்ட விக்டிம்ஸை ஒரு வெல் ட்ரெயின்டு டீம் வச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வீரா மீட்பு ஸ்கீம். இதை லான்ச் பண்ணப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். இந்த 5 ஸ்கீமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி 5 ஸ்கீமோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதனா இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.